மக்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10வது வாரத்துக்கான ஓட்டிங் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். 9 பேர் நாமினேஷன் ஆயிருக்காங்க. எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? முதலிடத்தில் பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் இருக்காங்க. 22.86%ஓட 72,858 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் இருக்காங்க. 20%ஓட 63,760 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் இருக்காங்க. 9.98%ஓட 31,821 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அருண் தான் இருக்காரு. 9.24%ஓட 29,454 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சிதா தான் இருக்காங்க. 8.54%ஓட 27,209 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரியான் தான் இருக்காரு. 7.83%ஓட 24,949 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சத்யா தான் இருக்காரு. 7.63%ஓட 24,329 ஓட்டு வாங்கியிருக்காரு. எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் தான் இருக்காரு. 7.50%ஓட 23,912 ஓட்டு வாங்கியிருக்காரு. தொடர்ந்து கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தான் இருக்காங்க. 6.42%ஓட 20,457 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 10வது வாரத்துக்கான ஓட்டிங் ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். மொத்தம் 9 பேர் நாமினேஷன் ஆகியிருக்காங்க. அந்த 9 பேருடைய ஓட்டிங் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. மேபி அதாவது கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா இருக்காங்க. இது வந்து நிரந்தரமாக போகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மேபி அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட் லாஸ்ட் இடம் மட்டும் மாறவே இல்லை. பட் மிடில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாறிட்டே இருக்குது. அதாவது அருண் வந்து 8வது இடத்துலேருந்து இப்போ 5வது இடத்துல 4வது இடத்துக்கு வந்ததாக இருக்கட்டும். சத்யா பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருந்தார். இப்போ ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓரளவு மேலே வந்திருக்காரு. சத்யா வந்ததாக இருக்கட்டும். ஓரளவு மாறிட்டே இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓட்டிங் வந்து வெள்ளிக்கிழமை தான் தெரியும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஓட்டிங் மாறத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைக்கை போட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா மக்களே, பாய்.